பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்தையா வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறாரு. பொன்னி வந்து பின்னாடி அழுதுகிட்டே போகிறாங்க. அப்பா தயவுசெய்து என்னை விட்டு போகாதீங்கப்பா, இனிமேல் இந்த தப்பா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன் நல்லதுக்கு தாம்மா பண்ணுறேன். அவங்க வீட்டில் எல்லாரும் உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. நான் மட்டும் அப்போ உன் கூட இருந்திருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரி நான் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே சந்திரசேகர் வந்து முத்தையான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என் வீட்டு வாசலில் நீ காலை வைக்காத, உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்தையா வந்து ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாரு. வெளியே தான் நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் பொன்னியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ இந்த பக்கம் வரக்கூடாது, குடும்பத்தோடு வந்து எதுக்கு எங்கள் நிம்மதியை கெடுக்குறீங்க, என் பொண்ணு அங்கே வந்து வாழ மாட்டா, உன்னை நம்பி தான் என் பொண்ணை அங்கே அமுச்சு விட்டேன், ஆனால் நீயே இப்படி பண்ணிட்ட, உங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து என் பொண்ணை எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கீங்க, அந்த வீட்டை விட்டு வெளியே கூட போயிட்டா, இனிமேலும் உனக்கு பொறுக்கலையா, இனிமேல் இந்த ஊர் பக்கம் வர வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நம்ம பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணினேன், உன் பொண்ணு எவ்வளோ நாள் உன் வீட்டிலே இருக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லி சந்திரசேகர் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் முத்தையா வந்து பிடிவாதத்திலே நிற்கிறாரு. உடனே சக்தி வந்து வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி சந்திரசேகரை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மல்லி வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ முத்தையா கிட்டே கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க பொண்ணை வந்து புருஷன் வீட்டில் வாழ வைக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அவங்க எவ்வளோ இறங்கி வந்து கூப்பிடுறாங்க, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து டென்ஷனாக திட்டிட்டு போயிடுறாரு. அப்போ பொன்னி வந்து, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு, எங்கள் அப்பா வந்து ஏன் நல்லதுக்கு தான் யோசிப்பாங்க, அவங்களே அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஏதாவது இருக்கும், நீ இதில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.